நான் வந்து மோட்டிவ்ஸ் ஆட்ரிபியூட் பண்ணல. பொதுவெளியில் இருக்க சில விஷயங்களை மட்டுமே நம்ம நேயர்களுக்காக பதிவு பண்ணுறோன்னா, ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா பீப்புள் கேன் ட்ரா தர் ஓன் இன்ஃபரன்ஸ். அவன் புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம அதிகமாக பேச முடியாது. சில தகவல்களை மட்டும் பொதுவெளியில் இருக்க தகவல்களை பதிவு பண்ணாலே போதும். ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிஞ்சு அவர் 2 நாட்களுக்கு முன்பு அமித்ஷாவை சந்தித்த பொழுது எடப்பாடியுடன் அவருடைய மகன் போயிருக்கிறார், மிதுன். அவர் எதற்காக போனார்? இது ஃபேக்ட். திஸ் இஸ் சிம்பிள் ஃபேக்ட். மிதுன் எடப்பாடியோட ஐ திங்க் இஸ் ஒன்லி ஒன் சன். அவர் மிதுன் வந்து அவருடைய ஒரே மகன். அவர் எதற்காக எடப்பாடியுடன் அங்கே போனார்? நம்பர் 2, அவர் அமித்ஷா வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு தொழிலதிபர் எடப்பாடியோட காரில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் யார்? உள்துறை அமைச்சரை சந்தித்து வரும்போது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மீட்டிங். ஏடிஎம்கேலேருந்து யாராவது இருக்கலாம், இல்லை பிஜேபியிலேருந்து யாராவது இருக்கலாம், இல்லை அதிகாரிகள் யாராவது இருக்கலாம், தப்பு கிடையாது. ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வரீங்க, லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஒரு ஸ்டேட்லேருந்து வராரு. ஹோம் மினிஸ்டரோட எல்லா கெஸ்ட்டுமே வந்து ஹோம் மினிஸ்டருக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சம்டைம்ஸ் தே வில் டெப்யூட் தர் அஃபிஷியல்ஸ். யார் அந்த தொழிலதிபர்? இந்த 2 கேள்வியையும் மீறி இந்த 2 சிம்பிள் ஃபேக்ட்ஸ், பேரன் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் பொதுவெளியில் இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் இந்த விவரங்கள் இருக்கலாம்னு தோணுது மனோஜ். எனக்கு இதுக்கு மேலே விவரிக்க முடியாது. யூ ஹவ் டு கலெக்ட் த டாட்ஸ். மிதுன் எதற்காக அந்த சந்திப்பில் உடன் இருந்தார்? யார் மிதுன் வந்து பார்ட்டியில் ஒன்றும் ஆள் கிடையாது. இல்லை மிதுன் இல்லைன்னு எடப்பாடி மறுக்கட்டும், லெட் ஹிம் டினை. மிதுன் எதுக்காக இந்த மீட்டிங்கில் போனார்? அதுவும் வந்து தெர் இஸ் அ கிரைசிஸ் when he was summoned, அழைத்து பார்க்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடியை உள்துறை அமைச்சர், இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அழைத்து பார்க்கிறார். மிதுன் எப்படி அந்த சந்திப்பில் உடன் இருக்க முடியும்? கட்சியில் பொறுப்பில் இருந்ததுன்னா இருக்கலாம். இப்போ ஸ்டாலினை கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா உதயநிதி போனார்னா யாருமே கேட்க முடியாது. பிகாஸ் இஸ் டெபுட்டி சிஎம். அல்லது வெறும் மினிஸ்டராக இருந்தால் கூட நீங்கள் கேட்க முடியாது. ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸை ஒரு சிஎம் கூட்டு போகிறாருலாம். கட்சியில் இளைஞர் அணி அப்படியும் நம்ம சொல்லிக்கலாம். இங்கே எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏடிஎம்கேல மெம்பரானு கூட எனக்கு தெரியாது. இன் வாட் கெப்பாசிட்டி மிதுன் ஹஸ் அட்டெண்டட் தட் மீட்டிங்? நம்பர் 2, யார் அந்த தொழிலதிபர்? அவர் தான் இன்டர்பிரிட்டேஷன் அவர் தான் பண்ணார்னா, தட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஹோம் மினிஸ்டருக்கு அவர் தான் பண்ணாருன்றாங்க. இது ரெண்டுமே வெரி குவைட் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட். இந்த எடப்பாடியோட இந்த டெல்லி பயணத்தில் டேக் அவே ஆஃப் த மீட்டிங் இந்த 2 டெவலப்மெண்ட் தான், எஸ்பெஷலி மிதுன் வந்து போனது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது நம்ம இதை ஒதுக்கிட்டு பார்க்க முடியாதுன்னு தோணுது.